ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கிளிண்டாமைசின் பாஸ்பேட் கிளியர் ஜெல்லை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளியர் ஜெல்லை நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, ஆக்னி வருது அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ண நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் ஆக்னி வரப்போகுது. அதனால பிம்பிள்ஸ் வரும்போது அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணாமல் அப்படி ஃப்ரீயாக விட்டாலே அதுவே சரியாயிரும். உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ், ஆக்னி ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா ஃபேஸை டச் பண்ணவே கூடாது. நம்ம பிம்பிள்ஸை போய் டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கையில் இருக்க பாக்டீரியாலாம் பட்டு பிம்பிள்ஸ் அதிகமாக தான் செய்யும். என்னோட ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ், ஆக்னிலாம் வரதான் செய்யும். நானும் பிம்பிளை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பேன், எப்படா சரியாகும் அப்படின்னு. நம்ம தொடவே கூடாது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் ஃபேஸுக்கு ஏதாவது அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் ஃபேஸை டச் பண்ணணும். அதுவும் ஹேண்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபேஸை டச் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது குவான்டிட்டி 20 கிராம். ரேட் பார்த்தீங்கன்னா 180 rupees. இது நம்ம பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி 6 month இருக்கும். நான் இவ்வளோ காலி பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான் இருக்குது பேலன்ஸு. இது குவான்டிட்டி, கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை வச்சு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டை உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து அந்த பிளேஸில் மட்டும் வச்சா போதும். இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்பாட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் சரியாகிறதுக்கு 3 to 4 days எடுத்துக்கிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நாள்லே பிம்பிள்ஸ் சரியாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளில் அந்த பிம்பிளோட பெயின் தான் ரிலீஃப் ஆகும். ஒரு நாளில் பிம்பிள் சரியாகாது. 3 to 4 days ஆச்சும் எடுத்துக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும். நிறைய ரீசன்ஸ்னால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். எந்த ரீசன்னால நம்மளுக்கு பிம்பிள் வந்தாலும் அந்த பிம்பிளை இந்த க்ரீம் சூப்பராக கிளியர் பண்ணும். சிலருக்குலாம் பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்காக சரியாகாது அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுறாதீங்க. ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக டூத் பேஸ்ட்டு, வெள்ளைப்பூடு இதெல்லாம் அந்த பிம்பிள்ஸ் மேலே போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் தான் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. இது டாக்டர் கூட சஜஸ்ட் பண்ணுற க்ரீம் தான். நம்ம பிம்பிள்ஸை போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் இந்த க்ரீமை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே சீக்கிரமாக பிம்பிள்ஸ் சரியாயிரும். மார்க்கும் அந்தளவுக்கு விடாது. உங்கள் ஃபேஸில் அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இது. ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்த உடனே லைட்டாக எடுத்து வச்சா போதும், வேலை முடிஞ்சு. நிறைய பேர் பிம்பிள்ஸ்னால அவதிப்பட்டுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.